வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அதிமுக உரிமை மீட்பு குழு ஓபிஎஸ் உடைய தலைமையில் அதிமுக நான்காக சிதைந்து ஒரு சிதைவின் வெளிப்பாடு ஓபிஎஸ் கையில் வச்சுட்டு உட்கார்ந்துருந்தார். அதுக்குள்ள ஜேசிடி பிரபாகரன், மற்றபடி மருது அழகுராஜ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், அப்புறம் ஐயப்பன் எம்எல்ஏ, அப்புறம் ஓபிஎஸ், மற்றபடி மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிற கான்செப்டில் சில நபர்கள், தொண்டர்கள், அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் ராமநாதபுரத்தில் 2.3 லட்சம் ஓட்டு வாங்கினார். பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தாலும் திமுகவோட தோல்வி அடைந்தார். இன்னைக்கு பாஜகவை விட்டு கூட்டணி விட்டு விலகிட்டாரு. அதன் அடிப்படையில் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைப்பாடு. மற்றபடி வரக்கூடிய 2026 எப்படியாவது அதிமுக ஒன்றிணைந்த அதிமுகவாக மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சசிகலா, மற்றபடி டிடிவி, ஓபிஎஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தீவிரமான முயற்சி. பாஜகவோட கூட்டணி அதை நம்பி இருந்துமே கூட அது செயல்பட முடியாத ஒரு சூழல். கேட்டாங்க, நீ பாஜகவை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டால் மோடி வரும்போது சரி, தமிழகத்துக்கு அமித்ஷா வரும்போது சரி, ஓபிஎஸ்ஐ கண்டுகொள்வதில்லை. அதன் அடிப்படையில் பார்த்தார், வெக்ஸாயி பாஜக கூட்டணி விலகிட்டார். அடுத்த நாளே ஸ்டாலினை சந்தித்தார். அதுவும் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சா போயிட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் ஒரு நிலைப்பாடா அவருடைய ஒரு அந்த குழுவை ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்க சமயத்தில் இன்னைக்கு மனோஜ் பாண்டியன் அந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு விலக்கி இன்னைக்கு திமுகவுக்குள்ள நுழைஞ்சு திமுக பிரமுகராக மாறி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி சுயேட்சை எம்எல்ஏவாக மாறி ரொம்ப தெளிந்த ஒரு முடிவா இல்லை அவசரப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த 6-5 மாசமாவே மனோஜ் பாண்டியன் ஆளே இல்லை. ஓபிஎஸோட கூட இருப்பாரு. மற்றபடி ஜேசிடிபி பிரபாகரன் மற்ற மருதெல்லாம் விலகிட்டாங்க. அதன் அடிப்படையில் வைத்தியலிங்கம் அப்பப்போ வருவார், அவரும் இப்போ கிடையாது. அதன் அடிப்படையில் மனோஜ் பாண்டியன் திடீரென்ற ஒரு அறிவிப்பாக அறிவாலயத்தில் போய் மு.க. ஸ்டாலின் முன்னால சால்வையை போட்டு மற்றபடி திமுகவில் சேர்ந்து கொண்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவல். அது அடுத்ததாக வைத்தியலிங்கமும் அடுத்ததாக சேரக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவலாகவும் போயிட்டு இருக்கு. பொதுவாகவே ஒரு கட்சி, ஒரு அரசியல் அப்படிங்கிறது ஆரம்பிப்பது பெரிதல்ல. அதிலிருந்து உடைத்து 2ஆக 3ஆக அந்த ஒரு குரூப்பை வழிநடத்து போவது அது அதை விட சிரமம். இருந்தாலும் ஓபிஎஸ் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைப்பாடு. அவரும் எவ்வளவோ போராடுறாரு. ஃபர்ஸ்ட் ரொம்ப போராடுறாரு. அப்புறம் அதிமுக கரை வேட்டி கூட கட்ட முடியாத அளவுக்கு தன்னுடைய வண்டியில அதிமுக கொடியை கூட நாட்ட முடியாத அளவுக்கு அவருடைய நிலைப்பாடு. அதையும் மீறி எப்படியாவது ஒன்றிணைத்து அதிமுகவை செயல்படுத்தி 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நுழைச்சு கூட கஷ்டப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் இப்போ சமீபத்தில் தேவர் ஜெயந்தியில் 4 பேருமே ஒன்றா சந்திச்சாங்க. டிடிவி, செங்கோட்டையன், மற்றபடி சசிகலா, இவர் ஓபிஎஸ் 4 பேருமே சந்தித்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டாங்க. குறிப்பாக இந்த செங்கோட்டையன் கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அவரும் துண்டு துண்டா பிரியக்கூடிய சமயத்தில் அங்கேயும் எடப்பாடியினுடைய வலிமை வலுவிழந்த ஒரு தோற்றம். சசிகலா ஒரு பிரிவு, அமமுக ஒரு இது, டிடிவி ஒரு பிரிவு, ஓபிஎஸ் பிரிவு, செங்கோட்டையன் பிரிவு, எடப்பாடி அது ஒரு பிரிவு. இதன் அடிப்படையில் ஒற்றுமையாக செய்தால், ஒற்றுமையாக ரன் பண்ணோம்னா கட்டாயமாக மிகப்பெரிய வெற்றியை நாட்ட முடியும். திமுகவை பதவி எடுக்க செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த ஐவருடைய ஒரு நிலைப்பாடு. அதற்கு எடப்பாடி கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. இன்னைக்கு ஒத்துக்கவே இல்லை.
பார்த்தாரு. சரி இப்படியே ரன் பண்ணிட்டு போயிருந்தா அப்படின்னா அப்புறம் நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதனால குறிப்பாக ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்துகிட்டு இருக்க ஜேசிடி பிரபாகரன், மருது அழகரா எல்லாம் விலகிட்டாங்க. அவங்களாம் விலகி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்ந்துட்டார். மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவல் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. பொதுவாக ஒரு கட்சியை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலேருந்து பிரிவான ஒரு விஷயத்தை அவரோட கூட்டணியை அப்படியே சேர்ந்து கொண்டு போகிறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. ஏன்னா இந்த நேரத்துக்கு மனசு மாறிக்கிட்டே இருக்கும். அது அடிப்படையில் மனோஜ் பாண்டியன் பார்த்தாரு, என்னடா ஓபிஎஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, ஒன்றும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுதா தெரியல. இப்போ நம்மளும் இப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஆலங்குளம் மக்கள் எம்எல்ஏவை நம்மளை தேர்ந்தெடுத்து இருக்காங்க, அந்த தொகுதியை அவன் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்துட்டாரு. ஓபிஎஸ்ஸே பேசியிருக்கிறார், அவன் இந்த மாதிரி சேர போற அப்படின்னா சரிப்பா அவன் விருப்பப்படி என்ன பண்ணுறிய பண்டிகை போட்டு அவரே சொல்லிட்டார். அதையும் சொல்றார். அதற்கு சில காரணமும் சொல்றார். அதிமுக பாஜகவின் கிளையாக இருக்கிறது, மற்றபடி திராவிட கொள்கைகளை தூக்கி நிறுத்துவதில் ஸ்டாலின் முதன்மையாக இருக்கிறார். இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு கருத்து தான். ஒரு கட்சியை விட்டு விலகக்கூடியவர்கள் அடுத்த கட்சிக்கு சேரக்கூடிய சமயத்தில் சாதாரணமாக பேட்டி கொடுக்கக்கூடிய விஷயம் தான். இருந்தாலுமே கூடிய தன்னுடைய ஒரு நிலைப்பாடு ஓபிஎஸ்ஸிடம் இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக செல்லுபடியாகாது அப்படிங்கிறது மனோஜ் பாண்டியன் துண்டாக தெரிஞ்சுக்கிட்டாரு. அதன் அடிப்படையில் ஓபிஎஸ்னுடைய நிலையும் என்னங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது வைத்தியலிங்கமும் விலகலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. ஆமாம், அதன் அடிப்படையில் வைத்தியலிங்கம் எந்த நேரத்திலும் திமுகவோடு சேரலாம் அப்படிங்கிற ஒரு தகவல். மனோஜ் பாண்டியனுக்கு அடுத்து அவர் ரெடியாக இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை பார்க்கின்ற சமயத்தில் கட்டாயம் ஓபிஎஸ் தனித்து விடப்படுவார். தனி ஆளாக ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலை. ஆல்ரெடி அப்படித்தான் இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த 4-5 பேர் இருந்த ஒரு கூட்டணி வெளிப்பாடு கொஞ்சம் தைரியமா இருந்தார். அதன் அடிப்படையில் பாஜகவை விட்டு விலகினார், தைரியமா விலகினார். தனக்கு ஒரு மரியாதை இல்லை அப்படிங்கிறப்ப அந்த கூட்டணி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு விலகினார். இப்போ இருக்கக்கூடியவங்களும் துண்டு துண்டா போகக்கூடிய சமயத்தில் அப்புறம் ஓபிஎஸ் படி தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழல். அப்போ அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு இருக்குமா, இருக்கிறத வச்சு ரன் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல ஓபிஎஸ் இருப்பாரா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும். என்றாலுமே கூட 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அதிமுக மற்றபடி ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன், மற்றபடி சசிகலா ஒன்றிணைவார்களா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஓபிஎஸ்க்கு தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இருக்கிறத ரன் பண்ணிட்டு போகக்கூடிய சூழல். மற்றபடி அவரும் வேறு கட்சியில் இணையலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு ரொம்ப லீக்காக போயிட்டு இருக்கு. அது எந்த கட்சியாக இருக்கலாம்? பெரும்பாலும் அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழல். இதையெல்லாம் விட தாவேகாவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இன்னைக்கு ஓபிஎஸ் இருந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல். எப்படியோ 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய நிலைப்பாடு சுக்கு நூறாக சிதைந்து உடைந்து விட்ட சமயத்தில் ஃபர்ஸ்ட் எடப்பாடி பிரிவில் அன்பராஜா போயிட்டாரு. இப்படி ஆளாளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ மனோஜ் பாண்டியன், அடுத்தது ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கமும் போகக்கூடிய ஒரு சூழல். இப்படி ஒவ்வொன்றாக இந்த ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட போற சமயத்தில் துண்டா போயிடும். எல்லாமே திமுகவோடு சரண் தான். அப்புறம் இந்த பக்கம் செங்கோட்டையை பிச்சாச்சு, அமமுக பிச்சாச்சு, சசிகலா பிச்சாச்சு. எடப்பாடி மட்டும் தனியில. வரும் காலங்களில் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாஜகவோட கூட்டணி கட்டாயமா சிறுபான்மை ஓட்டு கட்டாயமா கிடைக்கவே கிடைக்காது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்பவே துண்டா தெரிஞ்சு போச்சு. எங்கு பார்த்தாலும் கூட்டமின்மை. அதன் அடிப்படையில் அவருடைய ஒரு நிலைப்பாடும் தரையிடத்துவம் தான். ஆக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் அதிமுக இருக்குமா? ஆமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.